கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவன்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் போதகரும் கண்மலையும் ஜீவாதிபதிக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கடந்து நின்ற யாவருக்கும் காலையில் நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே கிருபையாய் ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்து அவருடைய மகத்துவ நிறைந்த சத்தியங்களை தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காகவும் அவருடைய குமாரன் மூலமாக அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். நம்ம இந்த நாளில் இருந்து நம்முடைய நினைவு கூறுதல் நாள் எந்த நாள் என்கிறது சபையாருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். நான் கொஸ்டின் வச்சே போயிடலாம். மார்ச் 31வது நாள். இனி அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 நாள் இருக்குது. சரிங்களா? நம்ம இன்னையிலிருந்தே இந்த நினைவு கூறுதலின் தியானங்களை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நம்ம ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக முதற் பேரானவர்களின் கடந்து போகுதல் என்கிறதான ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். கேள்வி என்ன அப்படின்னா, தேவன் இஸ்ரவேலருக்கு எத்தனை கட்டளைகளை கொடுத்துருக்கிறார்? கட்டளைகளையும் கற்பனைகளையும் சேர்த்து சொல்லுங்கள். 613. இதில் முதலாவது கொடுத்த ஒரு கட்டளை எதுவாம்? பஸ்கா. எங்கே கொடுத்தா இருந்த கட்டளை? எகிப்தில் இருக்கும்போதே கொடுத்தார். இப்போ சீனாய் மலையில் முதல்ல இங்கே கொடுத்த பிற்பாடு தான் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. அது ஞாபகத்தில் இருப்பதற்காக நான் கேள்வியை கேட்டேன். முதலாவது கற்பனை இவர் எகிப்தில் இருக்கும் பொழுதே தேவன் கொடுத்துட்டார். இப்போ அந்த பஸ்காவுக்கு அந்த முதலாவது கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே இருந்தாங்களாம்? எகிப்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு எகிப்தில் இருந்த ராஜா யார் அப்படின்னு கேட்டால் பார்வோன். ராம்சஸ் 2ஆம் ராம்சஸ். அந்த அதாவது பார்வோன் என்பது எகிப்தில் வருகின்ற ராஜாக்கள் வருகின்ற அது பரம்பரையாக வருகின்ற பெயர். எகிப்தில் யார் தான் ராஜா வந்தாலும் அவனை பார்வோன் அழைப்பது இயல்பு. அப்படி எந்த ராஜா தான் வந்தாலுமே பார்வோன் என்பது பொது பெயர். ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெயர்கள் இருக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த நினைவு பஸ்கா என்கிற நியமத்தை கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் எகிப்தில் இருந்த ராஜா 2ஆம் ராம்சஸ் என்கிற ராஜா இருந்தார். இந்த மனிதர் இயல்பாகவே எந்த கேரக்டர் உள்ள மனிதனாக இருப்பார்? ஆமாம், எப்படி கடினமான இருதயம் உள்ளவர் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? ஆன்சர் கரெக்டு. எப்படி அதுக்கு அது முகாந்திரம் இருக்கணும் இல்லையா? எப்படி அறியலாம் இவர் ஒரு கடினமான இருதயம் உள்ள மனிதர் அப்படின்னு சொல்லி? இஸ்ரவேலர்களை மிக கொடுமையாக நடத்துறதுக்கு உத்தரவு போட்ட ஒரு ராஜாக்கள் இவரும் ஒருவர். ஆக்சுவலாக தேவன் இவரை அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த நாட்களுக்காகவே வெயிட்டிங்கில் வச்சிருந்த மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ண அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அவருடைய இயல்பு, நேச்சர். யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவது இந்த ராஜா பார்த்தால் அவரால் சகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள மனிதன். அப்போ எப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்திருப்பார் என்பது இந்த காரியங்கள் சாட்சி. அவர் எதை விரும்புகிறாரு அது தான் செயல் வடிவத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரும்புகின்ற ஒரு மனிதர். இந்த ராஜாவுடைய நாட்களில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்களாம்? இப்படி வாழ்ந்த அந்த ரொம்ப கொடுமையின் உச்சகட்டத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் இந்த ஒரு ராஜா இவர்களை கொடுமையின் உச்சகட்டத்தை கொண்டு போயிருக்கிறாரு. இப்போ தான் தேவன் இறங்கி அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாமே,
நான் ஆல்ரெடி சொல்கிற விஷயந்தான், தேவன் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அப்படிதானா? இல்லை. ஏன் கடினப்படுத்தக்கூடாதா? வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 3வது வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, வசனம் தெளிவாக சொல்லுறது, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி. இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார், அதனால தான் பார்வோன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து போக விடாமல் தடை பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் வாசிக்கும் போது தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சபைகளில் நம்ம நான் இப்படி டீச் பண்ணியிருக்கிறேன், நாம் அப்படி கேட்டிருக்கிறேன். இது நம்முடைய விசுவாசம் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வாசிப்போம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 8வது வசனம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். இப்போ இவர் என்ன சொல்கிறாராமாம், எகிப்து தேசம் எங்குமே என்ன நடந்திருக்காமாம், தவளையெல்லாம் நிறைஞ்சிருக்குது. இது ராஜாவால் பொறுக்க முடியதில்லை. இப்போ இதில் இருந்து ஒரு விடுதலை வேணும். ஏன்னா இவர் அது விரும்புறதில்லை. ஆக்சுவலாக இவருடைய கேரக்டர் வந்து இவர் விரும்புகிற காரியம் செயல்படுத்தி வர வேண்டும். எந்த இடத்துல இவர் எதை விரும்புகிறாரோ நடக்க வேண்டும். இப்போ தேசம் முழுவதும் தவளைகளால் நிறைந்திருக்கிற ராஜாவால் சகிக்க முடியதில்லை. இப்போ என்ன, அவர் விரும்பாத காரியம் ஒன்று சம்பவிச்சாச்சு. அதனால் தான் விரும்பும் காரியம் செயல்படுத்தி வருவதற்காக இந்த தவளைகள் இந்த இடத்தை விட்டு மாற்றப்பட வேண்டும். இதற்கு ஏதாவது வழி உண்டாந்து பார்க்குறாரு. இப்போ அதற்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மோசைகள் ஜெபம் பண்ண சொல்கிறார். வாசிப்போம் அதனுடைய 12 மற்றும் 13வது வசனம். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 12-13 வசனங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. இப்போ இதெல்லாம் செத்து போயாச்சுது. அதனால் இப்போ பார்வோன் என்ன நினைப்பாராமாம், தவளைகள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விரும்பின காரியம் நிறைவேற்றியாச்சுது. அது அவர் விருப்பம். தான் எதை எதிர்பார்த்தாரோ அது நடைமுறைக்கு வந்தாச்சு. அதனால் இனி என்ன பண்ணக்கூடாதாமாம். இப்போது சூழ்நிலை கொஞ்சம் லகுவாயாச்சுது, சிச்சுவேஷன் மாறியாச்சுது. ஆல்ரெடி தான் விரும்புகிறது என்னவாம், இஸ்ரேலர்கள் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தான் விரும்புகிற காரியத்தை செய்யும்படிக்கு இவர்களை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, இப்போ தவளைகளால் தேசம் நிறைந்த பொழுது, இப்போ தவளைகள் மாற்ற வேண்டியது தான் பார்வோனுடைய அடுத்த இலக்கு. இப்போ தவளைகள் தேசத்தை விட்டு மாற்றின உடனேயே சூழ்நிலை சேஞ்ச் ஆகிடுச்சுது. அப்போ சற்று லகுவாயிற்று அப்படின்னு கண்டு உடனே என்ன நினைச்சாராமா, அடுத்து நெக்ஸ்ட் வாசிப்போம் 15வது வசனம். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். லகு உண்டாயிற்றதென்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. இப்போ எப்படி யார் கடினப்படுத்துறாராம்? சம்பவம் சூழ்நிலை எங்கே சூழ்நிலை உருவாக்கிட்டே வர தேவன் சூழ்நிலை உருவாக்குறாரு. இது பார்வோனுக்கு மட்டும் கிடையாது. பார்வோனுடைய இருதய விருப்பம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலர்கள் தனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும். இது அவனுடைய அல்டிமேட் பிளான். இதற்கு எதிராக ஒரு சூழ்நிலை உருவாச்சு. தவளை தேசத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுது. இப்போ முதல்ல நீ அவங்க அடிமையாக இருக்கிற ரெண்டாவது விஷயம், எனக்கு தவளை தேசத்தை விட்டு மாற்றப்பட வேண்டும். இது அவருடைய விருப்பம். அதாவது பார்வோன் எதை விரும்புகிறாரோ அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய விருப்பம். இப்படிப்பட்ட பார்வோன் தான் ராம்சஸ். இப்போ தவளையை மாற்ற வேண்டும் என்கிற விருப்பம். இப்போ தவளை மாறியாச்சுது, லகுவாயாச்சுது. மறுபடியும் என்ன, அவனுடைய விருப்பம் என்னப்பா, இந்த ஜனங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதனால் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தி என்ன பண்ணுறாராமாம், கடினப்படுத்தி. யார் கடினப்படுத்துறா? இப்போ பார்வோன் கடினப்படுத்துகிறாரா, தேவன் கடினப்படுத்துகிறாரா? அப்போ 7வது வசனம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் எப்படி வாசிச்சோமாம், தேவன் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தி. இங்கே 15வது வசனம் வாசிக்கும் பொழுது பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தி அப்படின்னு எழுதியிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, சூழ்நிலை வருது. சூழ்நிலை வரும்போது தான் விரும்புகிற காரியம் செயல்படுத்தி கொண்டு வருவதற்காக என்ன வேணாலும் செய்கிறார் அவர். தவளை மாற்றப்பட வேண்டும், இது அவர் விரும்பினார், அது நிறைவேறாச்சு. அடுத்து என்ன பண்ண வேண்டும், ஜனங்கள் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தையே இவர் தான் மாற்றிட்டே வராரு. மாறாக தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு பார்வோனுடைய இருதயத்தை டியூன் பண்ணினார் அப்படின்னு நினைத்தால்
பார்வோனுடைய, அதாவது தேவன் தான் விரும்புகிற காரியம் செயல்படுத்த வருவதற்காக ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின. அப்படின்னா ஆதாம் பழம் சாப்பிடும் பொழுதும் தேவனுக்கு ஆதாமுடைய இருதயத்தை டியூன் பண்ணியிருக்கலாமே, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டார். இருதயத்தில் தேவன் யாரையுமே யாருடைய இருதயத்திலும் கை வைக்க மாட்டார். ஆனால் சூழ்நிலையை மாற்றுவார். ஒரு ரீசெண்ட் ஒரு விஷயத்தை சொன்னார், சமீப காலமாக தான். ஒரு சவர் இப்படி செய்துட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது, நான் அவருக்காக ஜெபம் பண்ணோம், பாருங்க ஒரு பணச்செலவு தேவன் கொண்டு வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 60 நாள் இருக்கு என்கிட்ட சொல்லிட்டு, 60 நாளுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே நடந்தது. இவர் பாருங்க தேவன் பணச்செலவு கொண்டு வைப்பார் அப்படின்னு சொல்லி, அவர் எதற்காக பணச்செலவு கொண்டு வைக்க சொல்லி, இந்த மனுஷன் திருந்த வேண்டியது இதுதான் அவருடைய அல்டிமேட் பிளான். இவர் போகிற வழி சரியில்லைன்னு தெளிவாக சீக்கிரட்டாக செய்துட்டு இருக்கிறார். இவர் தெளிவாக கண்டுபிடிச்சா தெளிவாக பார்த்தாரு. அப்போ சொல்கிறார், இவர் எப்படி சொல்லி திருந்த மாட்டார், தேவன் இவர் திருத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி உள்ள அந்த 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 சகோதரனுடைய இருதயத்துக்கு உள்ள தேவன் ஏறதாரா? கிடையாது. இப்போ ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சாச்சு. இந்த சூழ்நிலையில் இவர் உணர வேண்டும், ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி. இது அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லா சத்தியத்திற்குள்ள அந்த எல்லாருக்கும் இதுதான் சிச்சுவேஷன். நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார், ஆனால் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வைப்பார். இதுதான் ஜெபத்தை கேட்குறது. அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி தன்னை மாற்றி கொள்ளுறவர்கள் தான் ஞானவான்கள். நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ஏன் தேவன் வாதை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேலிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்? வாதை அந்த 10 வாதை இல்லாமல் வேறு ஏதாவது முகாந்திரத்தின் மூலமாக தேவனுக்கு இஸ்ரேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். அவங்க இந்த வாதைகள் எகிப்தியரோட. அப்போ இதற்கு மேலாக ஒரு தேவன் உண்டு என்பதை யார் அறிய வேண்டுமாம்? எகிப்தியர். அதாவது அறிவதல்ல, தேவனுக்கு அறிவதல்ல விஷயம், அது உணர வேண்டும். அவங்க அறிவு சொன்ன போய் பத்திரிகையில் வாசிப்பாங்க, யாரை சொல்லி கேட்பாங்க, அது கிடையாது. அதாவது நம்ம அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை அறிவதும் அடுத்தவருடைய அனுபவத்தை நம்ம கேள்விப்படுறதுக்கு 2 வித்தியாசம் உண்டு, தெரியுமா? நான் பட்டு படித்தேன், அந்த பட்டு படிக்கிற பாடங்கள் வாழ்க்கையிலே மறக்காது. கேள்விப்பட்டு மாறுற விஷயம் 2வது, அது இன்னொரு கேட்டகரி. ஆனால் அனுபவபூர்வமாக வருகின்ற பாடங்கள் லைஃப்பில் அங்கும் அப்படியே இருக்கு. அதனால் எகிப்தியர் பட்டு படிக்க வேண்டும், தேவன் யார் அன்பு தெளிவாக தெரிய வேண்டும். இன்னொரு விஷயம் கூட அங்கே இருக்குது. எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்களாம்? தேவனை வணங்காதபடிக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தது. இதெல்லாம் தேவன் அதாவது தேவன் நீதியாக நியாயம் தீர்ப்பார் என்பதற்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இஸ்ரேலர்கள் அந்த ஜீவனுள்ள தேவன் உண்டா இல்லையா அவங்களுக்கு தெரியாது, மறக்காத அளவுக்கு செய்துட்டாங்க. அந்த அளவு கடுமையான வேலையை கொடுத்து அவங்கள்ட்ட ரெஸ்ட்டே இல்லாத அளவுக்கு செஞ்சாங்க. தேவன் அமைதியாக பொறுமையாக பார்த்துட்டே இருந்தார். சூழ்நிலை வந்த பொழுது என்ன செய்தாராமாம்? இஸ்ரேலர்களை அந்த எப்போ நீங்கள் தேவனை மறக்க வைத்தீங்களோ அந்த தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை எகிப்தியர் மட்டுமல்ல எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்கி வைத்தது தான் இந்த வாதம் எங்கே கொண்டு வந்தது. அது தேவனுடைய ஒரு நீதி. இஸ்ரேலருடைய கொடுமைப்படுத்துவதற்காகவும் தேவன் அங்கே நீதியை சரி கட்டுகிறார். நெக்ஸ்ட்டு, வருடத்திற்கு எத்தனை முறை நினைவு கூறுதலை நாம் ஆசரிக்க வேண்டும்? எத்தனை முறை? அப்படின்னா நாம் இதற்கு முன்னாடி இருந்த அநேக சபைகள்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். சில சபைகளில் போகிற இந்த ஆர்சி சபைகளெல்லாம் வரத்துக்கு ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தானே? ஆர்சி சபைகள் இல்லை, எப்படி கூட்டம் உள்ள எல்லா நாளுமே அன்னைக்கு துளையதுக்கு என்னைக்கும் இதுதான். பெந்தைகஸ்தில் எல்லாம் சிஎஸ்ஐலையும் மாதத்துக்கு ஒன்று தான், முதலாவது சண்டே வைப்பாங்க பெரும்பாலும். இனியும் சில சபைகளில் எல்லா அந்த பாதம் கழுவி காலு கழுவி தான் அது திருவிருந்தை ஆசரிப்பார்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பாதம் கழுவுவாங்க. சிலவங்க வருஷத்துக்கு 1 பாதம் கழுவுவாங்க. இதெல்லாம் பெந்தையர் சபையில் நடக்கின்ற விஷயங்கள். வசனம் நமக்கு என்ன சொல்லுதாம்மா? இப்போ நம்ம வருடத்துக்கு 1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறேன். எதன் அடிப்படையில் தாம்மா வருடத்துக்கு ஒரு முறை தான் நினைவு கூறுதலை நம்ம ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதை அடிப்படையாக சொல்கிறோம்மா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே போதும். இப்போ வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இதை எந்த கோணத்தில் நம்ம பார்க்குறது? எப்படி? சாப்பிட்றதுக்காக. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அதனால தான் அந்த பெண்டிகை சபைகளில் எல்லாம் வாரத்தின் முதல் நாள், சிஎஸ்ஐலையும் வாரத்துக்கு முதலாவது அந்த நாளில் வந்து இவங்க அப்பம் பிற்கிறாங்க. வசனம் இருக்குது, அதனால தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்களா? பாத்திரம் இல்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பம் இருந்தால் அங்கே என்ன இருக்க வேண்டுமாம்? பாத்திரமும் இருக்க வேண்டும். அது அங்கே இல்லை. அப்போது திராட்சை ரசம் அங்கே இல்லை. அப்பம் ஒரு அடையாளமாக எடுத்தால் ரசமாகி அடையாளம் அங்கே கட்டாயமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சம்பவமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறத 7வது வந்து எழுதியிருக்கிறாரு. அப்பம் மட்டும் கிடையாது, அங்கே ரசம் இருக்க வேண்டும், பாத்திரம் இருக்க வேண்டும். இதுவும் அடையாளம். இந்த அப்பம் மட்டும் அடையாளம் கிடையாது, இதுவும் அடையாளம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இப்போ தெளிவாக புரியுது. நிழல் ஒரு சம்பவம் உண்டு. நிழலில் எது இருக்குது அதை தான் நம்ம பொருளையும் ஃபாலோ பண்ணுறது. நிழலில் எங்கேயுமே எந்த ஒரு வசனமும் கிடையாது. வாரத்துக்கு ஒன்றுன்னோ மாதத்துக்கு ஒன்றுன்னோ நம்ம கூடி வருகின்ற பொழுது எல்லாம் அப்பம் புசிங்கள் அப்படின்னு சொல்லி நிழலில் எங்கேயுமே கிடையாது. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அது அடுத்த வசனம் இருக்க வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இது என்ன? இதை எப்படி புரிந்து கொள்ளலாமாம்? இந்த வசனம் எந்த அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார்னு கேட்குறேன் நான். இது நினைவுறுதலா, பஸ்காவுக்கு நல்லா செய்தாரான்னு கேட்குறேன். கிடையவே கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம போய் கிறிஸ்தவ சகோதரிகள் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா அவனுடைய கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. நிழலில் ஒரு சம்பவம் இல்லையே, நம்ம எப்படி செய்யணும் அந்த சிந்தனைக்கே வராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவரோட மனக்கண்களை கூருடாக்கி வைத்திருக்கிறார் என்பது ப்ரூஃப். இது அவங்களுக்கு தெரியாது. இப்படி அப்பம் பிற்கிறது, அதாவது நினைவு கூறுதல் என்கிற விஷயம் நமக்கு வருடத்துக்கு ஒரே ஒரு முறை தான். அதில் எந்த ஒரு இடத்துல மாற்றமே கிடையாது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. வருடந்தோறும் குறித்த காலத்தில், குறித்த காலம் எதுவாம்? நீசான் மாதம் 10. இதுதான் குறித்த காலம். அன்னைக்கு தான் இதை நினைவுறுதலை ஆசரிக்க வேண்டுமே தவிர இதுக்கு மாறாக எதை செய்தாலும் தேவனுடைய சட்டத்திட்டங்களையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணுறாங்களாமாம்? மீறுறாங்க. அது என்னவாம்? பிரமாணத்தை மீறுவது என்னவாம்? பாவம். இப்போ பாவம் செய்ய வைக்கிறது யாராம்? பரிசுத்த ஆவியா? இன்னொரு வேற ஒரு ஆவி இருக்கும், அந்த ஆவியா? சும்மா நீங்கள் சொல்லுங்கள். சிலவங்களுக்கு இதில் சிந்தனைகள் இருக்குது, அவங்க செய்வதும் சரிதானே, அந்த சிந்தனைகள் இருக்குது. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல தெளிவுக்கு வந்துட வேண்டும். நீங்கள் மற்றவர்களை போல் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கின்ற ஒன்று. அப்போ பாவம் செய்ய பிரமாணத்தை மீறுவது எல்லாமே பாவம், கற்பனை மீறுவதே பாவம். இப்போ கற்பனை மீறிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அந்த சிந்தனை என்ன ஓடிட்டு இருக்குமா? அவங்க செய்தது சரிதான் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். அப்போ பாவம் செய்ய தேவனுடைய பரிசுத்த ஆபித்து உண்டுமா, இல்லை சாத்தானுடைய ஆபித்து உண்டுமா? எந்த ஆவி ஆட்கொண்டிருக்கிறது அந்த ஆவி தான் சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுது. அப்போ தெரியாமலேயே சாத்தானுக்கு அடிமையெல்லாம் இருக்கிறாங்க என்பது ப்ரூஃப். இப்படிப்பட்ட காரியங்களை இவங்க செய்கிறதுல நமக்கு அவங்க ஏதாவது சம்மந்தம் உண்டா? அதாவது சம்மந்தம் உண்டா என்று நான் கேட்குறது, ஆவிக்குரிய விஷயங்கள் ஏதாவது உறவு வைக்க முடியுமான்னு கேட்குறேன் நான். பெயர் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளோட ஆவிக்குரிய உறவு வைக்க முடியுமான்னு கேட்குறது நான். பூமிக்குரிய விஷயம் கிடையாது. நல்லது கெட்டது, அதாவது ஒரு நன்மை நல்ல காரியம் ஒரு தீமையான விஷயம் ஒரு சம்பவிக்கணும், கட்டாயமாக நம்ம போய் கலந்து நம்மால் இயன்ற எந்த உதவி வேணும் செய்து கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒரு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும். ஆனால் சத்தியம் என்கிறான ஒரு விஷயம் வரும்பொழுது நமக்கு அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. இப்போது நினைவு கூறுதல் என்பது நம்ம வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே என்பது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கு மிஞ்சி எந்த ஒரு கற்பனை வந்தாலும் நம்மால் அங்கீகரிக்க
முடியாது. இதை பற்றி நம்மளை வசையை பாடுவாங்க. நீங்கள் சரியில்லாமல் தப்பாக போயிட்டுருக்கீங்க, உங்களை யாரோ தவறாக டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் உங்கள் அந்த பாதையை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட வசனம் கொடுங்க அப்படின்னு கேட்கணுமே தவிர வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதாம்மா? வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடாது. இதுக்கு மிஞ்சி இன்னும் சம்பவங்களை சொல்லுவாங்க. புக்கை கொடுப்பாங்க, சீடியை கொடுப்பாங்க. நான் எங்கள் சபையில் உள்ள ஒரு ஆண்டி அல்ல நான் ஒரு நபர் எங்கள் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தையும் பார்த்து நிறைய தம் கீழே இறங்கி வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லி சமாளிப்பாங்க. நம்மளை இல்லை வசனம் இதுக்கு தான்னு கேட்கணும். முதல்ல வசனம் இல்லைன்னா விட்டுட வேண்டியது. சரி, நாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நினைவுறுதலே ஆசரிப்பதற்கான ஆயத்தம். இன்னும் நம்ம என்னைக்கும் தான் அப்படி தான் இருக்க வேண்டும். இது ஒரு முறை கூட நினைவுபடுத்துகின்ற ஒரு விஷயம். பிரதர் ரசல் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அந்த நினைவுறுதல் வருகின்ற அந்த முந்திர நாள் யூதர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டை எல்லாம் கம்ப்ளீட் வீட்டில் உள்ள எல்லா மூளை எந்த இடம் இல்லை எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி, அதாவது விரும்பாத செயல் எது இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்களாம். பழைய அழுகின திங்ஸ் குறிப்பாக புளிப்பு வீட்டினுடைய எந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தகப்பனார் மெழுகுத்திரியை கொண்டு போக பிள்ளைகளுக்கு மனைவி அவங்க பின்னாடி சென்று அந்த புளிப்புங்கிற விஷயம் எங்கே இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றுவாங்களாம். ஏன் மெழுகுத்திரிச்சு கொண்டு போகணுமாம்? கண்ணுக்கு தெரியாது எங்காவது இருக்கிறா என்பதை கூட பார்ப்பாங்களேன். சரி, இன்கேஸ் புளிப்பு இருந்தால் என்ன நடக்குமாங்க? புளிப்பு இருக்கிற வீட்டில் பஸ்கா ஆசரிக்கிறாங்க. இஸ்ரேலர் நம்ம கிடையாது. இஸ்ரேலர்கள் புளிப்புள்ள வீட்டில் புளிப்பை வச்சுட்டு உதாரணமாக புளியை எடுப்போம். அது புளிப்பான ஒரு விஷயம், புளிப்பு. இதையும் வச்சுட்டு பஸ்கா ஆசரிக்கிறாங்க. என்ன சம்பவிக்குமா? என்ன நடக்குமாம்? மரணம் சம்பவிக்கும். அந்த ஆத்மா கொல்லப்பட வேண்டும். இப்போ புளிப்பு இருக்கக்கூடாது. நான் புளிய ஒரு உதாரணத்தை எடுத்தது அதற்காகத்தான். அப்போ புளிப்புங்கிற விஷயத்தை வைத்துக்கிட்டு நினைவுறுதல் பஸ்காவை ஆசரித்தால் இஸ்ரேலில் தேவன் அது விரும்புகிற விஷயம் இல்லை என்பதை வீட்டு தலைவருக்கு தெரியும். அதனால் கம்ப்ளீட்டாக வீட்டில் புளிப்பு இருக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டு தலைவரும் பிள்ளைகள் சந்தி செக் பண்ணுவாங்களே. எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி சுத்தப்படுத்துவாங்களே. நீட்டு கன்ஃபார்மான பிற்பாடு தானே என்ன பண்ணுவாங்களாமா? நினைவு கூறுதலே அந்த பஸ்காவை அடிப்பாங்க. புளிப்பு இருந்தால் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 7ஆம் ரசல் பிரதமர் அவருடைய ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 7வது வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அப்போ புளிப்பான ஒரு விஷயம் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கவே கூடாது. புளிப்பு எதை அடையாளப்படுத்த நேரம் நம்ம இங்கே அது நிழல். அப்போ பொருளுக்குள்ளே கொண்டு வரணும். புளிப்பு எதை அடையாளப்படுத்துமா? பாவம். பாவம் என்கிறதான ஒரு சின்ன கரை கூட நமக்குள்ளே இருந்தால் என்ன சம்பவிக்குமா? அப்போ நிழலில் சம்பவிச்சது அவங்களுக்கு. அப்போ பொருள் வரும்போது தேவனோட மாறிடுவாரா? பொருளுக்கு நிழல் வரும்போது தேவன் மாறிடுவாரா? மாறமாட்டார். கேள்வி புரியுது உங்களுக்கு? நிழலில் புளிப்பு இருந்தால் சங்கரிக்கப்படுவார்கள். அப்போ பொருளில் வரும் பொழுது புளிப்பு வைத்திருக்கலாமா? புளிப்பு என்பது பாவத்துக்கு அடையாளம். சரிதானே? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் புளித்த பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ துர்க்குணம் பொல்லாப்பு என்கிறதுனா எந்த விதமான ஒரு சம்பவம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. சரி, இன்கேஸ் இப்படி ஒரு சம்பவத்தை என்ன செய்தும் போகலை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாமா? சில சூழலில் இது வருது உள்ள வரும். சில சூழலில் இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு வெளியே போட்டுறத ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். ரெமடியை கேட்குது. நான் எப்படி வெளியேற்றலாமா? நமக்கு அதுக்கு தான் முழங்கால் ஜெபம் பண்ணால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஜெபம் பண்ணால் அது உடனே தேவன் அது பரலோகத்தை ரீச் ஆகிடும். ஏன்னா இது பரிசுத்தத்திற்கு விரோதமான செயல்பாடுகள். பூமிக்குரிய தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணது கிடையாது இந்த விஷயத்தை. இது தேவனுடைய சிந்தை. எதை தேவன் விரும்புகிறாரோ அதை செய்யும்படிக்கு நான் விரும்புகிறான். என்னால் என்னோட மாமிச பலகீனத்தின் நிமித்தமாக செய்ய முடியவில்லை. அதனால் தேவன் சமூகத்தை செய்ய விழும்பொழுது அதை செய்யும்படிக்கான சூழ்நிலையை கட்டாயமாக தேவன் உருவாக்கி தருவார்.
இதை நம்ம மறக்கவே கூடாது, இந்த ஒரு விஷயத்தையும். இப்போ அந்த பஸ்காவுக்கான ஆட்டுக்குட்டி எத்தனை நாளில் பிடிப்பாங்களாம்? எத்தனாம் தேதி? 10, நீசான் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை பிடிப்பாங்க. ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமா சேர்ந்து தான் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிப்பாங்க. இப்போ இவங்க பிடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாங்களாமா? பராமரிப்பு. யாருக்காக? ஆக்சுவலாக இந்த ஆட்டுக்குட்டி அந்த நீசான் மாதம் 14 அந்த அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதனால் வர இந்த அந்த பெனிஃபிட் யாருக்காம்? வீட்டில் ஒரு பிள்ளை, முதற் பேரான பிள்ளை மட்டுமா இருக்கும் வீட்டில்? கிடையாது. அப்போ 2, 3 இப்படி பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அந்த முதற் பேரான தலைப்பிள்ளை பாதுகாத்து கொள்ளப்படும்படிக்கு வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போது அந்த பஸ்காவினால் வருகின்ற நன்மை முதற் பேரானவர்களுக்கு, முதற் பிள்ளைக்கு, அந்த முதற் பிள்ளை பாதுகாக்கப்பட்டால் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். இப்போ முதற் பிள்ளை சங்கரிக்கப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை என்பது. அதனால் மூத்த பிள்ளையை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்து வீட்டில் உள்ள எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் எங்கே பூசிக்கப்பட வேண்டுமாம்? பூசப்பட வேண்டுமாம்? நிலைக்கால்கள் 2ஆ 3ஆ? 2 நிலைக்கால்களிலும் ஒரு மேற்சட்டத்திலும். கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் ரத்தம் பூசுவதற்காக நிலைக்கால்கள் மட்டும்தான் இருந்தால் வேறு பகுதியில் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். நான் தான் கேட்குறேன். எப்படி தெரியுதா? வாசல் இருக்குது, அதான் ஜன்னலே எடுத்துடுவோமே, அதை கிராஸாக இருக்கிற இடத்த மாற்றியாச்சு. இங்கே மேலே ஒன்று இருக்குது, ஒன்று பக்கத்தில் 2 எண்ணம் இருக்குது. இந்த ஒரு பார்ட்டையும் தவிர ரத்தம் பூசும்படிக்கான இடம் அந்த வீட்டில் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு கேட்குறேன். சுவர் ஏன் சுவரில் பூசை இல்லைன்னா கேள்வி. இப்போ சுவரில் பூசி இருக்கலாமா இல்லையா? கட்டாயமாக பூசணும். ஏன் பூசை இல்லையா அவங்க? அப்போ தேவன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த நிழலில் ஒரு விஷயம் செய்தாருங்க, பொருளை கட்டாயமாக அது ஒரு பொருள் வைத்திருப்பார். ஏன்னா அந்த பொருள் வைத்திருப்பதே கடைசி கால பாத அங்கங்களுக்கு தான். ஏன்னா அதிகமான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறது இப்போ தான். அப்போ ஏன் நிலைக்கால்களில் அந்த 2 நிலைக்கால்களிலும் சட்டங்களையும் பூசினார் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. இந்த 2 நிலைக்கால்கள் 2 10 கட்டளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 கட்டளை 2ஆக பிரித்து எத்தனை கட்டளை மாறுமா? 6 நாளுமா பிரியுது. 1 தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், 2வது உன்னை போல் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்படி இந்த 2 கட்டளைக்குள்ள நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டாக கொண்டு வர்றாரு. இந்த 2 கட்டளையும் நம்முடைய நடக்கையையும் செயல்பாடுகளையும் அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. இரத்தம் பூசப்பட்டவருடைய, ஏன்னா மேலே மேற்சட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேற்சட்டம் அந்த வீட்டுக்குள்ளே எதெல்லாம் உள்ள வரும் அதெல்லாம் கமிச்சிட்டே இருக்குது. மேலே இருக்கிறது அதில் பார்க்க முடியும். அது தேவனை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. அப்போ தேவன் இந்த இரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டிற்குள் வருகிறவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை தெளிவாக வாட்ச் பண்ணுகிறார் என்பதை ஒரு அடையாளப்படுத்துவதற்காக இந்த 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிம்பிளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்தாராமா? ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாரா, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் ஈடுவலியை வாங்கின உடனே ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தது. சிம்பிள் உதாரணம், நாம் பேப்டிசம் எடுக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதலாம் திரையை கடந்து உள்ளே வர்றான். அதுக்கு பிற்பாடு நம்மகிட்ட பாவம் இருக்குமா இல்லையா? பாவம் இருக்குமா இல்லையா? அப்போ தேவன் ஒரு பாவியை நேசிப்பாரா? நேசிக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்துல நீதியின் சால்வையை தேவன் நமக்கு அணிவிக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள், ரோமர் 8:33 வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்?
தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குற அப்படின்னா நீதியின் சால்வையை தேவனுக்கு கொடுக்குறார். இப்போ நீதியின் சால்வையை போட்ட பிற்பாடு நம்முடைய பாவங்கள் தேவனுடைய பாராதவர் அப்படின்னா பலகீனத்தால் வருகின்ற பாவத்தை எப்படியாயும் நான் சரி செய்து வெளியே வர வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறவங்களோட பாவத்தை தான் பார்க்காம இருப்பார் தவிர அதையே துணிகரமாக நான் செய்துட்டு இருப்பேன் அப்படின்னா கட்டாயமாக தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். நான் அதை தெளிவாக சொல்கிறேன். நமக்கு பலகீனத்தில் வருகின்ற பாவத்தை எப்படியாயும் இந்த எண்ணெய் விட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்ட சகோதரிகள் உண்டு, கட்டாயமாக உண்டு. ரொம்ப பிரயாசப்படும் இது எப்படியாவது எண்ணெய் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுது. இவங்களுக்கு தேவன் கட்டாயமாக அதற்குரிய சொல்யூஷனை கட்டளையிடுவார். ஆனால் அது பாவம் என்று அறிந்தும் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் நான் இருக்கிற வண்ணமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் துணிகரம். அந்த இடத்துல தேவன் தான் கை வைப்பார். அதுக்கு பிற்பாடு அது தேவனுடைய நேச்சர் வந்து. அப்போ நம்ம எப்படி, அதாவது ஒரு ஏதாவது சகோதரர் மூலமாகவோ சகோதரர்கள் மூலமாக இது பாவம் என்பது எனக்கு உணர்வுக்கு வருகின்றது. அப்போ அதிலிருந்து நாம் விடுதலை ஆவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டிய பொழுது தேவன் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி தருவார். அடுத்த பாவம் என்ன என்பது தளத்தில் நமக்கு புரிய வரும். ஆனால் தெரிந்த பாவத்திற்கே அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கும் பொழுது தேவன் அதை எப்படி பார்ப்பாராமா? அந்த நீதியின் சால்வை போர்த்தப்பட்ட நாம இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது என்ன எண்ணம் அப்படின்னா, அதனால தான் யோவான் சாம்பவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் ரட்சிக்கப்படும்படி பேப்டிஸ்ட் எடுக்கீங்க ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்களோட எண்ணம் இருந்து என்னென்னா, ஆபிரகாம்கிட்ட தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போது இஸ்ரேலுடைய என்னன்னா எங்கள் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் கடந்து போகும். காரணம், பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, வாக்குமாற மணிபுத்திரனும் அல்ல. வசனம் தெள்ளத்தில் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார், அதை அப்படியே செய்வார். இது இஸ்ரேலருக்கு தெளிவாக தெரியும். அதனால் ரெட்ஷிப் என்கிற விஷயம் எங்கள் மூலமாகத்தான் போக வேண்டும். இது அவங்களோட ஆணித்தரமான விசுவாசம். அதனால தான் கேட்டாங்க, நாங்கள் எதுக்கு வேப்டிசம் எடுக்கணுமா? ஆல்ரெடி எங்களுக்கு இதெல்லாம் என்ன தேவன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ தேவன் எங்கள் மூலமாக செய்வார் அப்படிங்கிற விஷயம் இவங்களுடைய ஆணித்தரமான விசுவாசம். யாருக்காம்? இஸ்ரேலர்களுக்கு. அதே மாதிரி நாமும் அப்படி இருந்ததுனால தான் ரெட்ஷிப் உங்களுக்கு மட்டும் கிடையாது, புறஜாதி கொண்டு தள்ளி அவங்கள விட்டு இதோ நாங்கள் புறஜாதித்து போகிறோம் அப்படின்னு சொல்லி போனது. இதே சூழல் தான் இங்கேயும். நான் பேப்டிசம் எடுத்தேன், தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறது எல்லாமே கரெக்ட். நான் இது பாவம் என்பது தெரிந்த பிற்பாடும் துணிகரமாக அதில் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலருக்கு எந்த சூழல் அதுதான் இங்கே மாறுது. அதனால தான் முதல்ல சொன்னேன் என்னென்னா, ஒரு உணர்வுள்ள இருதயம் எப்போ நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது பாவம், இது பாவம், இது பாவம், இது தேவன் விரும்பாத செயல். அந்த மேற்சட்டத்திலிருந்து தேவன் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார் என்கிற விஷயத்தை எப்பொழுதுமே நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் மேற்சட்டத்தை பூசப்பட்டது. இந்த நிலைக்கால்களும் பூசப்பட்ட ரெண்டுமே ஒன்று செய்கை, இன்னொன்று நடத்தை. இது ரெண்டையும் தேவன் வாட்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம அதாவது இன்னைக்கு இருக்கிற நாம புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த இடத்த இந்த இடத்து அந்த 3 இடத்துல பூசப்பட்ட ஒரு விஷயம். இப்போது அந்த கட்டளையில் நம்ம கை கொள்ள வேண்டும் என்று தேவன் மேலே இருந்து காமிச்சிட்டே இருக்கிறார். எல்லா விஷயம் தெரிந்த பிற்பாடும் ரசிக்கப்பட்டோம், நாம் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டோம், இனி நாம தான் 144,000 என்கிறதான ஒரு மனநிலையில் நாம் இருப்போம் அப்படின்னா கட்டாயம் இருக்கிறது நல்லது, அதை மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த மனநிலை தேவன் விரும்புகிற ஒரு சூழலுக்கு உருவாக வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தால் சந்தோஷம், தேவன் நிச்சயமாக அங்கீகரிப்பார், மாற்றமே கிடையாது. ஆனால் இல்லை, நாங்கள் இதெல்லாம் செய்தாச்சுது, இனி எங்கள் மூலமாக நாங்கள் தான் இந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னா கஷ்டம். இஸ்ரேலில் தான் நினச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் மூலமாகத்தான் ரெட்ஷிப் எங்கிட்டான்னு சொல்லி இருக்கிறார், அது இஸ்ரேலுக்கு தான். அது இல்லைன்னு சொல்லி தேவனே ப்ரூஃப் பண்ணிட்டார். அப்போ அவங்களுக்கு செஞ்சால் இங்கே அது நடக்கும். அப்போ நம்ம புரிந்து கொள்ள எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள இருதயம், தேவன் விரும்புகின்ற உன்னதமான ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டியது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இப்படி அந்த இரத்தம் பூசப்பட்ட நிமித்தமாக மூத்த பிள்ளை பாதுகாத்து பண்ணப்பட்ட பிற்பாடு அதற்கு பிற்பாடு அந்த அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பாதுகாத்து கொள்ளப்படுவார்கள். அதற்கு மூத்த பிள்ளை தான் என்னவா காரணம். இப்போ மூத்த பிள்ளை யாராம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நம்ம சத்திய வசனத்தில் ஜனிப்பித்தார் என்கிறதான எண்ணத்தை நம்ம இருப்போம் அப்படின்னா அதற்கேற்ற இருதயம் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாகவே அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படும்.
அதான் அந்த அப்போஸ்தலன் பவுல் அந்த பேதுரு எபிரேயருக்கு எழுதும் பொழுது வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த இரத்தம் தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்துக்கு மட்டும்தான் நமக்கு வல்லமை இருக்கின்றது. நம்முடைய இருதயத்தினுடைய செத்த கிரியைகளை சுத்தமாக்கும்படிக்கு அந்த இரத்தத்துக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். மாறாக நாம் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு அப்படி என்கிற எண்ணத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே அது நமக்கு அதான். ஆனால் தேவன் விரும்புகின்ற ஒரு குணாதிசயத்தோடு நம்ம இருப்போம் அப்படின்னா ஆசீர்வாதம், அந்த மாற்றமே கிடையாது. மாறாக நாம் நம்முடைய அந்த காரியங்கள் மட்டும்தான் நாம் விரும்புகிறத செயல்படுத்தி வர வேண்டும் என்கிற எண்ணம் நம்மகிட்ட இருந்தால் நிச்சயம் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா அப்படின்னுள்ளது கேள்விக்குறி. இப்போ இந்த இரத்தம் பகல் முழுவதும் அந்த வீட்டில் பூசப்பட்டிருக்க வேண்டுமா, இரவு முழுவதும் பூசப்பட்டிருக்க வேண்டுமா? இரவு முழுவதும் பூசப்பட்டிருக்க வேண்டும். இரவு எதை அடையாளப்படுத்துகிறதாம்? இரவு துன்பத்தை அடையாளப்படும். அது ஒரு ஆன்சர் கரெக்டே தான். நம்ம இங்கே இந்த சப்ஜெக்டோடு இசைந்து பார்க்க வேண்டும். சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகிறது. சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த இரத்தத்தால் பூசப்பட்ட, இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்ம என்ன விசுவாசிக்க தெரியாது. பேர கிறிஸ்தவர்களை விசுவாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஜீவித்தார், மரித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்களா இல்லையா? விசுவாசிக்கிறாங்க. நாம் எப்படியாம்? நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார் அப்படின்னு சொல்லி தானே விசுவாசிக்கிறோம். ஒரே விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மரித்தார், பிறந்தார், மரித்தார், அதாவது இயேசு மனிதனாக பிறந்தார், இறந்தார் அப்படின்னு. நம்ம விசுவாசம் அது கிடையாது. எப்படி மரித்தார், எப்படி வாழ்ந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படி வாழ்ந்தார்? பலியின் ஜீவியம் செய்தார். பிதாவின் சித்தத்தை ஒன்றே குறிக்கோளை வைத்து வாழ்ந்தார். சரிதானே? இது அவங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அடிச்சுவடாக பின்வைத்து போயிருக்கிறார். அப்போ நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் ஒன்றேயே குறிக்கோளை வைத்து வாழ்ந்தார். நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். சரி, இறந்தார். எப்படி இறந்தாராம்மா? அவங்க இந்த சிலுவையில் அடிபட்டு சிலுவையில் கொண்டு அவரை கொண்டுட்டாங்க. அந்த ஒரு கடைசி மூமெண்ட்டில் இறந்தார். அப்படி தானே? அவர் எப்போ பேப்டிசம் எடுத்தார், அன்னையிலேருந்து மரணம் அவருக்கு சம்பவித்தது. மரணம் நடந்துகிட்டே வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாரு. எதற்காக? உலகத்திற்காக மரிக்கிறார். இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். பேப்டிசம் எடுத்த அன்னையிலேருந்து இதோ நான் பானபலியாக, அப்புறம் பவுல் சொல்கிறாரு, இது நானல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறேன் அப்படின்னா நான் இறந்துகிட்டே இருக்கிறேன். எதற்காக? பழைய மனுஷனுக்கு தான் செத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த பழைய மனுஷனை நம்ம வளர்த்தி அதற்கூட புது சிருஷ்டியை நம்ம வளர்க்கலாம். ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே பழைய மனுஷனையும் புது சிருஷ்டியை வளர்க்குறது கூடாத காரியம். நம்ம எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பழசையும் வளர்த்து புதுசையும் வளர்க்கலாம் அப்படிங்கிறது கூடாத காரியம். இந்த ஜீவ பலியை கொடுக்கும்படிக்கு தானே நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அந்த உடன்படிக்கைன்னு சாராம்சம் என்ன அப்படின்னா, இதோ நான் அடிமை, இதுதான் சிம்பிள் மரியாதை சொல்லுவது மாதிரி. இப்போ என்ன பண்ணணும்? நாம அந்த உடன்படிக்கைக்கு நம்ம முடிந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களாக காணப்பட வேண்டும். அப்போ உடன்படிக்கைக்கு முடிந்த அளவு உண்மையுள்ளவங்களாக காணப்படுவது என்று சொல்லுவது சிம்பிளாக சொல்கிறாங்க. சிலங்களுக்கு கஷ்டத்தை தான் உண்டு பண்ணும், பிரச்சனை இல்லை. எல்லா கூடுகைக்கும் தான் வருவேன். இது அந்த உண்மைத்தன்மை. எல்லா கூடுகைக்கும், சபையில் வைக்கின்ற எல்லா கூடுகைக்கும் நான் உண்மைத்தன்மையை காணும்படிக்கு என்ன பண்ண வேண்டுமா? கட்டாயமாக வரணும். பாருங்கள், இது நம்ம செய்கிறது தேவன் விரும்புகிறது. நிச்சயமாகவே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கவே இருக்காது. தெளிவாக சொல்லிடலாம். சில தவிர்க்க முடியாத, அதாவது அட்டர்மோஸ்ட் லெவலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது அதை தேவனை கன்சிடர் பண்ணுவார். அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லுது. ஆனால் நமக்கு சூழ்நிலையை தெரிந்து அதெல்லாம் தவிர்க்க முடிகின்ற சூழ்நிலை இருந்தால் கூட அதையும் ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம இருப்போம் அப்படின்னா அதை தேவன் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு என்ற விஷயம் எனக்கு தெரியல. பார்த்துருங்க. முடிந்த அளவுக்கு கூடுமான வரைக்கும் மேக்சிமம் எல்லா கூடுகையும் வர நம்ம முயற்சிக்கணும். அதை தேவன் விரும்புகின்ற ஒன்று. இதுதான் பலியின் ஜீவியம். அதோட இயேசு கிறிஸ்து பேப்டிசத்தை எடுத்த அன்னையிலிருந்தே மரணத்தை சந்தித்து கொண்டே வருகிறார். நாமும் அப்படித்தான். அதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம். இதே சிம்பிள்னு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீதியின் சால்வை, ரட்சிப்பின் சால்வை யாரையும் கொடுத்துருக்கிறார் அந்த தேவன்?
அது பூமியில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கப்பட்ட பொக்கிஷம் கிடையவே கிடையாது. அந்த முத்திரித்தல், அந்த ஒரு அடையாளம், அது நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. அது விலையேறப்பட்ட ஒரு சொத்து, அது பொக்கிஷம். அது சொத்துன்னு சொல்கிறது அது மகா மேன்மையான ஒரு பொக்கிஷம். இதை பெற்றி கொண்ட நாம அதை தயவு செய்து நம்ம ஒருபோதுமே அதை அசட்டை பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நாம் நினைக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டி என்ன கட்டாயமாக அதை தேவன் விரும்புகிறதே கிடையாது. நாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அழைத்திருக்கிறேன். அப்போ தேவன் நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார், இவங்க உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நாம் அதை அந்த நம்பிக்கையை சிதைக்கும் பொழுது அது தேவன் எப்படி பார்ப்பார் அப்படின்னு விஷயம் தெரியுதில்ல. நீங்கள் அதை உங்களுடைய மனசாட்சியை நான் விட்டு விடுகிறேன். அது நீங்களும் தேவனுமா செய்ய வேண்டிய விஷயம். இனி அந்த வீட்டு வாசலில் தெளிக்கப்பட்ட ரத்தம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன சம்பவித்திருக்குமாங்க? மறுநாளில் நேரம் விடிஞ்சாச்சு, இப்போ இரவு முடிஞ்சாச்சு. அது எந்தெந்த வீட்டில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்கும் ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்கு ஒரு வித்தியாசம் நடந்ததா இல்லையாங்க? என்ன வித்தியாசமாம்? எப்படி? மரணம் இல்லை. யாருக்கு மரணம் இல்லையா? ரத்தம் பூசப்பட்ட மரணம் இல்லாமல் தெளிவாகுது. ரத்தம் பூசாமல் இருந்தவங்களுக்கு அங்கே தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் தெரியும் அருமை என்ன அப்படின்னு. அது வரைக்கும் அந்த நைட்டு ஃபுல்லாக எகிப்தியருக்கு எந்த விஷயம் தெரியாது, என்ன நடக்கணும், இங்கே என்ன நடக்கணும் விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் விடிஞ்சதுக்கு அப்புறமா தெரியுது இருக்க மகிமை என்ன, யாரையுமே காணும். ரெண்டுக்கும் வித்தியாசமே இதுதான். இந்த வித்தியாசம் இப்போ காண முடியும். இன்றைக்கி நம்ம பலியின் ஜீவன் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த முடிவு இப்போ நமக்கு தெரியாது. அதை தான் அடிக்கடி நம்ம இந்த மேன்மையான ஒரு அழைப்புகளை வந்திருக்கிறோம். தயவு செய்து இதை நம்ம எக்காரணத்தை கொண்டு கை நல்வி போகிறதுக்கு விட வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல விஷயமே இது தான். வித்தியாசம் இன்றைக்கி தெரியாது, அன்னைக்கு தான் தெரியும். எப்படி நினச்சிருப்பாங்களாம் இஸ்ரேலர்கள்? அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்க வந்து சொல்லியிருப்பாங்களா? சொல்லி ரொம்ப ஒரு சிலரெல்லாம் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகியிருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல வரல, 19 சொல்ல வரல, அட்லீஸ்ட்டு சிலராவது பழகியிருப்பாங்க. அங்கே பேசியிருப்பாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்களா? சில வார்த்தைகள் சொல்லியிருக்கல. அப்போ அவங்க என்ன ஆதங்கப்பட்டிருப்பாங்களாம்? அந்த வீட்டில் எகிப்தியர் வீட்டில் என்ன நடந்திருக்கு? கொலை நடந்திருக்குது. சொன்னாங்களா நேற்றைக்கு நாங்கள் கேட்கலையே. ஒரு ஆதங்கம் வந்திருக்குமா இல்லையா? அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்குது. நாம் பலியின் ஜீவன் செய்யும்படிக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்த பலியின் ஜீவன் நம்ம பூமியில் தேவன் ஜீவன் சுகபலம் கொடுத்துருக்க அந்த நாள் முழுவதும் செய்துகிட்டே இருக்கணும். பலியின் ஜீவன் அதான் மரணம் தான். அந்த மரணத்தை சந்தித்துட்டே இருக்கிறோம். இதை செய்வதற்கு நாம் இப்போ பிரயாசப்படுறோம். ஆனால் ஒரு நாள் இதை வெளிப்படுத்து, நாளானது அது விளங்க பண்ணும். இதுதான் உண்மை. அன்னைக்கு அந்த எகிப்தியரை பார்த்துட்டு ஆதங்கப்பட்ட மாதிரி இந்த சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது என்பதற்கு தான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகின்றது. தயவு செய்து தேவனுடைய காரியமாக எந்த ஒரு காரியமானாலும் நாம் அது முக்கியமான ஆட்களாக காணப்பட வேண்டும். இதில் எக்காரணத்தோடு நம்ம எக்ஸ்கியூஸ் வைக்கவே கூடாது. அது தேவன் விரும்புகிற விஷயமே அல்ல. ஏன்னா அவர் நம்ம உண்மை உள்ளவன். தேவன் நம்ம மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போதுமே ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பிரச்சனை வரும்போதும் தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் இல்லை. அது வாரது வரைக்கும் நம்ம பரிசுத்தவான்கள். தாவீது ராஜா எத்தனை லட்சம் பொண்ணு சேமிச்சு வச்சாராமாம்? சரி, வசனத்துக்கு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 நாளாகமம் 22:14. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். போதும். தாவீது ராஜா 1,00,000 தாலந்து பொன்னை சேமித்தார். எதற்காகவாம்? எதற்காக? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. இவர் இந்த 1,00,000 தாலந்து பொன்னை எப்படி சேகரித்தார்? கேள்வி புரியுதா? தாவீதுக்கு அப்பா யாராம்? தாவீதுக்கு அப்பா யாருன்னு கேட்குறேன். இஸ்ன்னு கேட்குது. ஈசாய் கொடுத்தாரு 1,00,000 தாலந்து. என் குடும்ப சொத்து அங்கேருந்து கொண்டு வந்தார். அங்கேருந்து கொண்டு வந்ததுதானே? இல்லை. அப்படி எப்படி எங்கேருந்து சேகரிச்சாராமாம்? எப்படி? யுத்தம் பண்ணி சேகரித்தது தான் 1,00,000 தாலந்து பொண்ணு எதை அடையாளப்படுத்துதான்? தெய்வீக குணலட்சணம். அப்போ அந்த தெய்வீக குணலட்சணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன பண்ண வேண்டுமா? யுத்தம் செய்யணும் வேண்டாமா?
அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், வாசிங்க 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை போதும். நல்ல யுத்தம் பண்ணினார். நல்லா யுத்தம் பண்ணனால தான் தைரியமாக சொல்ல முடிஞ்சு, நான் 1,00,000 தாலந்து பொண்ணை சேகரித்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த நல்ல தெய்வீக குணலட்சணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யுத்தம் கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் அவசியம், அதை செய்து தான் ஆக வேண்டும். யாரெல்லாம் அந்த யுத்தம் ஒரு இடைக்கூடு, இது ஒரு யுத்தம் தான், நான் சாதாரண விஷயம் சொல்ல வரல. இந்த யுத்தம் செய்வதற்கு நம்மளால் முடியலைன்னு சொன்னால் நம்ம எங்கே 1,00,000 தாலந்து பொண்ணை அதுக்குள்ள நம்ம நியாயமான காரியத்தை வைப்போம். பார்த்தீங்களா, நீதி நியாயமான காரணத்தை கொண்டு அங்கே வைப்போம். நம்மள்கிட்ட மனிதன் சகோதரோட சொல்லி அந்த காரணம் இந்த காரணம் சொல்லணும். தேவனிட்டு நம்ம இதை எப்படி கொண்டு வைப்போமா? இந்த தெய்வீக குணலட்சணம் யுத்தம் செய்தால் மட்டும் இந்த மாதிரி என்பதற்கு இந்த வசனம் சாட்சி. அப்படி செஞ்சால் தான் இந்த குணலட்சணம் நமக்கு உருவாக்கும். அப்போ யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை தேவன் உருவாக்கி வைப்பார். நாம் என்ன செய்வோம், அங்கே இருதயத்துக்கு உள்ள ஏறையிலும் செய்ய மாட்டார், அந்த சூழ்நிலையை கொண்டு வைப்பார். அது ஒரு யுத்தம் 10 நாள் அந்த சூழ்நிலை நம்ம ஜெயிச்சாச்சுன்னா அடுத்த 11 நாள் வரவே வராது. இங்கே பாருங்களேன், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இங்கே எக்லீஷியா கூடு இருக்கும்போது தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சரி, இந்த இது இடநாள் தானே, இன்னைக்கு ஒன்று போயிட்டு வருவாங்கன்னா அது கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 10 நாள் கூட அதை விட்டு பாருங்களா, அது வராது. அதுக்கு பிற்பாடு நம்ம அதை ஜெயிச்சிட்டோம். அவங்களுக்கே தெரியும் இவங்க என்ன விழிச்சாலும் வர மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் ரிஸ்க் எடுத்தாலும் அவங்க வரவே மாட்டாங்க, விழிக்க வேண்டாம். அது முடிஞ்சாச்சு, அதில் நம்ம ஜெயம் கொண்டாச்சு. இது ஒரு தாலந்து பொண்ணை கொண்டு வர்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேற்கொண்டு வர்றோம். பார்த்தீங்களா, இதுதான் தேவனுக்கு முன்னாடி சுகந்த வாசனை காணிக்கையாக போயிட்டே இருக்கிறது. இது பரலோக பொக்கிஷனில் சேர்ந்துட்டே இருக்கு. தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்கு இதை செய்தால் தான் அடுத்த நாள் விடியும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம இதை செய்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்காகவே நம்ம சொல்கிறது நொண்டி சாக்கு போக்க சொல்லி சமாளிக்கிறது. இந்த அவரோட வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்கொள்வாங்க, அது எந்த மாற்றம் நம்ம அதுக்கப்புறமா பேசுகிறதே இல்லை. ஆனால் தேவன் நம்ம எப்படி சொல்லுவோம்னுள்ளதான் பாயிண்டிங்க. அதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இப்படி நல்ல குணலட்சணத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்போஸ்தலன் பவுல் போராடி இருக்கிறார். போராடிட்டு தான் சொல்கிறாரு, நான் செய்தேன், அதனால் நீதி. அதை அந்த வசனம் கண்டினியூ பண்ணுங்க பிற்பாடு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். இப்போ நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளிலே அவருக்கு கொடுப்பார் அப்படின்னா அவருக்கு ஒரு நிச்சயம் வந்தாச்சு. அடுத்துன்னு சொல்ற வாசிங்க. எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மட்டும் கிடையாது, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் விரும்ப இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வர வேண்டாம்னு யாராவது விரும்புவாங்களா? அவர் வந்தா அப்போ விரும்பினா மட்டும் போருமா? அவர் என்ன வசனம் என்ன சொல்லுதான், விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ யாரெல்லாம் விரும்புகிறாங்க? யாரை விரும்பாத எல்லாரும் விரும்புகிறாங்க. அப்போ விரும்புகிறவங்க எல்லாரும் கொடுப்பாங்க கிடையாது. அதற்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறது அவங்களுக்கு தான். இந்த பிரயாசப்படுறவங்க மட்டும்தான் விரும்புவாங்க. அதான் அந்த வசனத்துடைய கருப்பொருள். யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவங்க மட்டும்தான் ஆமேன் கர்த்தாவை வாரும் அப்படின்னு சொல்ல விஷயம் இவங்களால தான் சொல்ல முடியுமே தவிர, நான் அதற்காக பிரயாசப்படலைன்னு சொன்னால் நாக்கு வருமா சொல்கிறது? கட்டாயம் வராது. என்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் இப்படி தான் வாழ்ந்துருக்கேன், இப்போ ஆண்டவர் வந்தால் நான் விட்டு. அப்போ நம்ம வர வேண்டும். அப்போது யாரெல்லாம் விரும்புவாங்களா? அதற்காக போராடி கொண்டு இருக்கிறவங்க மட்டும்தான் விரும்புவாங்க. அதான் அங்கே சொல்கிறாரு, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எல்லாவே இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு திருச்சாட்சியாக சொல்கிறாரு. சரி, இப்படி செய்வதனால வருகின்ற இன்னொரு நாளில் பார்த்துடுவோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15 முதல் 17 வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம். யோசுவா 3ஆவது அதிகாரம் 15 முதல். யோர்தான் அற்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, யோர்தான் மந்தியதை அடையாளப்படுத்துறதாம்.
மரணத்தை அடையாளப்படுத்துகிற யோர்தான். இந்த மரணமாகிய யோர்தான் எப்போ ஸ்டாப் ஆகுதாமாம்? எப்படி? எந்த ஆசாரியராம்? அது இன்னொரு வார்த்தை விடல் உண்டு. அந்த ஆசாரியர் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அதுதான் அதில் ஹைலைட் பாயிண்ட். பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய பாதங்கள் அதில் பட்ட மாத்திரத்தை என்ன ஆகிடுதான் தெரியுதா? மரணமாகிய யோர்தான் ஸ்டாப். ஆசாரியர்கள் யாராம்? யார் ஆசாரியர்கள்? வாசிப்போம். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9 இந்த வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர்கள். இந்த ராஜரீகமான ஆசாரியருடைய பாதங்கள், அதாவது அது எந்த ராஜரீகமான ஆசாரியர் அப்படின்னு சொன்னால் பெட்டியை சுமக்கிறவர்கள். அது ஏன் அதை கொடுத்துருக்கு அப்படின்னு, எல்லாராலும் பெட்டியை சுமக்க முடியாது. எந்த ஒரு ஆசாரியர் பெட்டியை சுமக்கிற அவருடைய பாதம் பட்டால் தான் அந்த மரணமாகியதான் ஸ்டாப் ஆகும். இந்த மரணமாகிய இந்த யோர்தான் இந்த பூமியில் ஸ்டாப் ஆகணுமாக இருந்தால் பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள் தேவைப்படுகின்றது. அந்த பெட்டியை சுமக்கத்தை இப்போ கூப்பிடுறாரு. இப்போ வாய்ப்பு நாம் என்ன நினைக்கிறது, இது நீங்கள் என்னத்தை ஏனோ தானே இவங்க வராங்க சொல்கிறாங்க போகிறாங்க, நம்ம இங்கே இதுக்கு காலுக்குள்ளே கேட்குற மாட்டோம், வெளியே போகணுன்ற அப்படியே காட்டில் பறந்து போகிறது. இனி அடுத்த சண்டே அதை பார்த்துடலாம், அதுக்கு நெக்ஸ்ட் இப்படியே காலம் போயிட்டு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நியாயமான சாத்தானு தெரியாதா? நமக்கு காரணத்தை கொண்டு வைக்கிறதுக்கு சாத்தான தெரியுமா தெரியாதா? வாருங்க வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனம் அதில். அவனுடைய மனிதர்கள் நினைவில் சிறு வயது முதற்கொண்டே பொல்லாதவில் அப்படின்னு இருக்கு. 8ஆம் அதிகாரம் 8 தான், ஆதியாகமம் 8. வாசிங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதா? சின்ன வயசுலேருந்தே பொல்லாததா இருக்கிறது. காரணத்தை சொல்ல தெரியுமா தெரியாதா? நியாயமான நம்பும்படியான ப்ரூவன் ப்ரூஃப் நமக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே பசங்க ப்ரூஃப் சிறு வயது முதற்கொண்ட பொல்லாத இருக்கின்ற நியாயமான காரணத்தை எப்படியும் காட்ட முடியும். இந்த நியாயமான காரணம் தேவனுக்கு முன்னாடி செல்லா காசு. ஏன் காரணம் சொல்கிறோம் தெரியுதா? யுத்தம் செய்கிறதுக்கு தான் தயார் இல்லை, அதனால தான் காரணத்தை காமிக்கிறோம். 1,00,000 தாளந்து பொண்ணை சேகரிக்க வேண்டாம். எதற்காக சேகரிச்சா? சொன்ன அவர் ஃபேமிலிக்காக சேகரிச்சாரா, இல்லை பிள்ளைகளுக்காக சேகரிச்சார், இல்லை ஒரு அது ஒன்று தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு செய்யப்பட்ட வேலை. அதற்காகத்தான் யுத்தம் செய்தார். அந்த யுத்தத்தை செய்ததற்கு தான் நமக்கு சின்ன ஒரு விஷயம் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு எக்லீஷா கூடுகை. இன்றைக்கி நாம் இந்த ஊழியத்திற்காக எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு யுத்தம் செய்துகிட்டே இருக்கிறோம். உண்மை உள்ள மனசாட்சியோட அதான் ஒரு சகோதரனுக்கு ஒரு விஷயங்களாகட்டும் எதற்காகட்டும் அது எல்லாமே யுத்தம் செய்த லிஸ்ட்டில் வந்துட்டே இருக்கும். தேவனுடைய பார்வை அதெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க லிஸ்ட்டில் வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் அறிந்து கொண்டு மறுபடியும் நாம் நொண்டி சாக்கு போக்களை சொல்லி சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி அவர் பார்ப்பாருன்னு தெரியவே தெரியுது. அதனால் தயவுசெய்து என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட், விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை எப்படி சுமக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். எதற்காக சுமக்கிறோமா? இந்த யோர்தானை ஸ்டாப் பண்ண வேண்டும். அது நாம் செய்யாட்டி அது கஷ்டம் பாருங்கள். ஒரு இடத்துல எழுதியிருப்பார், அந்நிய காரியத்தில் தலையிடுது சப்ஜெக்ட் ரிசல்வர் எழுதியிருப்பார். ரவுடை போகிற அவருக்கு நாட்டில் உள்ள ஒரு குதிரையை போட்டு ஒருத்தன் சரியான அடி அடிச்சுட்டே, நம்மளால் சகிக்கவே முடியதில்லை, சரியாக அடிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ நாம் அதில் போயிட்டே இருக்கிறோம். நமக்கு மனசு எப்படி இருக்குமா? குதிரைக்கு சகிக்க முடியாத வலி நமக்கு எப்படி இருக்குமா? சரி, நமக்கு இங்கே குதிரை தான் இல்லையே, சிம்பிள் ஒரு நாயை எடுப்போமே, அது எல்லோரும் புரியும். இப்போ புரியும், ப்ராக்டிக்கலாக புரியும். ஒரு நாயை போட்டு அடித்து பெண்டை நிமித்துட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்வோமா? இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, தயவுசெய்து அப்படி செய்ய, அதாவது ஒரு வேளை இந்த தாழ்ந்த மனசோட இப்படி ஒன்று செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அந்த மனுஷன் ஒரு பதில் உங்கள்கிட்ட சொல்லுவார்,
நான் ஏன் அடிக்கிறேன்னு தெரியுதா? என்னுடைய பிள்ளைகளை கடிச்சு குதறச்சது. நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். என்ன பதில் சொல்லுவீங்களாம்? அவ்வளோதான், இழந்து எழுதியிருக்கிறது. அடுத்து ஒரு மனுஷன் போட்டு அவனுடைய பிள்ளைகளை போட்டு பெண்டை நிமித்து போடுறாரு, அடினா பின்னி எடுக்கிறாரு. அது நம்ம பார்த்துட்டு போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்மா? அடிக்காதன்னு சொல்லுவோம். அவர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளை எப்படி ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதுதான் நான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. அவன் இதை கொடுத்தா தான் அவன் இந்த ஸ்டேஜ் இப்படி வந்து நிற்பார். மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார். மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அர்த்தம் சொல்கிறாரு. அவங்க பாஷையில் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் விளக்கத்தை சொல்கிறேன். குதிரை அடிக்கிறாரா, உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா? போகிற வழியில் இந்த பிராணிகளை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஒரு சங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கிராஸா? ஆமாம், அதான் ப்ளூ கிராஸ். அதான் போகிற வழியில் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, போகிற வழியில் அப்படி ப்ளூ கிராஸ் இருந்தால் அங்கே போய் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நாள் வந்து ஒரு குதிரை அதில் ஒரு நாயை போட்டு அடித்து வாங்கிட்டு இருக்காரு, முடிஞ்சு அதுக்கு போய் உதவி பண்ணுங்கள். போகிற வழியிலே செஞ்சுட்டு போங்க, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க போகக்கூடாது. நம்பர் 2, இந்த பிள்ளை அடிக்கிறேன் பார்த்தீங்களா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்ல என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இல்லையா? பார்த்தீங்களா, உங்கள் வேலை என்ன? மைண்ட் யுவர் உங்கள் வேலை என்னவாம்? நீ சபையானா இதை பிரச்சனை காண வேண்டும். ஒரு நாளைக்கு உனக்கு கண்ணுக்கே வராது எல்லாமே. ஏன் நீ சபையாக இல்லையா? அப்போ குறை எங்கே இருக்குதான்? இப்படி சொல்லி முடிக்கிறாரு. அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய லட்சியமே சபையாகிறது. நாம் உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியன், என்னுடைய பாதங்கள் மரணமாக யோதானை ஸ்டாப் பண்ண வேண்டும். அந்த மரணமாக யோதானை ஸ்டாப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் சபையாக வேண்டும். ஆசாரியன் பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியனை பாதங்கள் யோர்தானாகிய மரணத்தை ஸ்டாப் பண்ண வேண்டும். அவங்க செய்வாங்க அது. இது நமக்கு இன்னைக்கு தெரியாது. இஸ்ரேலர்கள் கடந்து போன பிற்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயையோ, ஏன்னா ரத்தம் சாட்சி. அங்கே எல்லா வீட்லையும் பார்த்துருப்பாங்க, எல்லா வீட்லையும் ரத்தம். அப்போ ரத்தம் இருந்ததுனால மட்டும்தான் இவங்க பாதுகாத்து கொள்ளப்பட்டார்கள். அது சாதாரண. அதனால தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும்படி வெளியே. ஏன்னா இப்போது இதுக்கு வெளி சைடு இருக்கிற மாதிரி உள் சைட்லேயும் ரத்தம் பூசுறதுக்கு வாய்ப்புண்டா இல்லையா? தேவன் நினைத்திருந்தால் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்கள் மேலும் சட்டங்கள் மேலும் உள்பக்கமாக பூசுவாயாக, இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது ஏன் வெளிப்பக்கமாக பூச வேண்டுமா? அது நீங்கள் மட்டும் காணறதுக்கல்ல, வெளியில் உள்ளவங்களும் காண வேண்டும். வெளியே உள்ளவங்களும் காண்பதற்காக வெளியில் பூசுங்க. மறுநாள் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ தான் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வந்தவங்களுக்கு. இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கக்கூடாது என்பதற்காக தேவன் ரிப்பீட் பண்ணி எச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட வாய்ப்பு, இந்த வாய்ப்பு ஒன்றே ஒன்று. இதை நம்ம கையில் நழுவி போயாச்சு, இங்கே கட்டாயமாக திரும்ப வராது. கிரீடம் மாறாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நம்முடைய தலையாய கடமை. இதை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு தான் இந்த அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ளே வந்தவன் சாதாரண நபர்கள் எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ தானாக வர்றது கிடையாது. இது நம்ம யாருடைய உழைப்பும் கிடையாது. தேவனாக தெரிந்து கொண்டு அவங்களை அழைத்துட்டு வராங்களே தவிர நாம் கிடையாது. அப்படி அழைச்சாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் நிச்சயம் வச்சுருப்பாங்க. அந்த நிச்சயத்தை ஃபுல்ஃபில் பண்ணோம் நம்ம கைக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இதை செய்யும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை தேவன் விரும்புகின்றோம். நம்ம யாரெல்லாம் செய்தார்களோ இவர்கள் தான் நல்ல போராட்டத்தின் ஓட்டத்தை முடித்து கொண்டு அப்படின்னு சொல்லுவதற்கு முடியும். மற்றவங்களுக்கு பார்க்கத்தான் முடியும். மறுநாள் வந்து பார்ப்பாங்க, அறுப்பு காலம் சென்று போயிட்டுருது, கோடை காலம் போயிட்டுது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த பாட்டை நம்ம பாடாதிருக்கும்படிக்கு இந்த ஒரு சத்தியத்தை இந்த ஒரு நினைவு கூறுதலினுடைய அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனாக நம்ம எடுத்திருக்கிறோம். வருகின்ற நாட்களில் அந்த பஸ்கானுடைய நிழல் பொருள் அது பற்றியுள்ள எல்லா சப்ஜெக்டுகளையும் வருகின்ற சவுல் எடுப்பாங்க. பொறுமையுடன் கேட்டால் உங்களை யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.